டின்னர் பார்ட்டிக்கு கடைசியா வந்த ஷோவான உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஷோவான் அங்க போய் உட்காருன்ட்டு ஹேரான் பக்கத்துல இருக்கிற சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அப்ப அந்த ஜூனியர் பொண்ணு அவங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட நாம சீட்டை மாதிரி உட்காந்துக்கலாண்டி நான் கடைசியா ஒரு தடவை ஷோவான் பக்கத்துலயாச்சும் உட்காந்துக்கிறேன்ட்டு இடத்த மாத்தி ஷோவான் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. இதுக்கு இடையில ஹாவும் ஷோவானை பார்த்து உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே ஹீரான் இவனை ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்ல குட்டி பொண்ணை காப்பாத்தணுமே அந்த பொண்ணோட அங்கிள் தானே இவன்றான். இதையெல்லாம் கவனிக்கிற ஜாங் ஆஹா இவனுக்கு ஹீரான் ஷோவானை லவ் பண்றது தெரியாது போல ஏன்ட்டு பேச்ச மாத்துற மாதிரி சூடு ஆடுறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுலாமேன்னு சொன்னா இந்த ஜூனியர் பொண்ணு ஷோவானோட பிளேட்ல நிறைய ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடுங்கன்றா. அதையெல்லாம் பாக்குற ஹீரானுக்கும் சரியான கோவம். அவ எடுத்து வச்ச சாப்பாடு நீ எப்படி சாப்பிட்டுறன்ட்டு நான் பாத்துறேன்டான்ட்டு ஷோவானோட கையை கீழே டைட்டா பிடிச்சி மேல கேஷுவலா மூஞ்சில எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாம அவங்க பாட்டுன்னு கேஷுவலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல செம்ம கோவமாகிற ஷோவான் மரியாதையா என் கையை விடு ஹீரான்ட்டு கத்திடுறான். ஸ்பாட்ல இருக்கிற எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. ஏன்னா ஷோவான் இது வரைக்கும் இப்படி கோவப்பட்டதே இல்ல. கத்துனது மட்டும் இல்லாம கையை டைட்டா அடமா பிடிச்சிட்டு இருக்க ஹீரான ஷோவான் தரன்னு வெளியே எடுத்துட்டு போறான். இதையெல்லாம் பாக்குற ஹாவும் ஷாக்கா பாத்துட்டு இருக்கும் போது ஷோவானோட ஃப்ரெண்ட் அவங்க லவ் விஷயத்த ஹாவும் கிட்ட சொல்லிடுறான். கட் பண்ணா இங்க ஷோவான் ஹீரான ஒரு கேப்ல ஏத்தி ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட ரொம்ப ரூடா இன்டிமேட்டா பிஹேவ் பண்றான். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்னு கூட சொல்லலாம். ஹீரான ரூடா பெட்ல தள்ளி விட்டு அவன் அண்ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரான் பக்கத்துல வந்து ஒரு லஷ்டி தாட்டோட ஹீரானை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரான். இது எல்லாம் தெரிஞ்சுமே ஹீரான் அவனை தடுக்காம கிஸ்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி முன்ன வராங்க. ஆனா இப்ப ஷோவான் கிஸ் பண்ணாம இதுக்குதான் என் கூட பழகுனியாடி, இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டு ஒருத்தவங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் யாரா இருந்தாலும் அவங்களோட உடலையும் உள்ளத்தையும் தருவாங்க. ஆனா அது கடைசிட்ட பிறகு உயிரோட இருக்கும்போது ஏதேதோ காரணம் சொல்லி வேணான்னு விட்டு போறது, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என் கூட நீ அப்படிதான் பழகிருக்கின்றது என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்ட்டு ஹீரான செமையா திட்டி உன்னை நம்பி உண்மையா நேசிச்சு தொலைச்சிட்டேன்டி, இனிமேல் ஜென்மத்துக்கும் என் முகத்திலேயே முழிக்காத அப்படின்ட்டு திட்டிட்டு போயிடுறான்.